அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தாவேகாவுடன் கூட்டணி சேர்வதா இல்லையா என்ற முடிவில் நல்ல முடிவை அறிவிப்பார் திரு பன்னீர்செல்வம் என்று திரு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று திரு டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பன்னீர்செல்வம், தினகரன் இன்னும் யாரையெல்லாம் எதிர்பார்க்கிறார் விஜய் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், கூட்டணி விவகாரத்தில் திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் இருவருடைய கருத்தும் ஒரே கருத்தா, ஒரே முடிவா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல, நிச்சயமா அப்படிதான் இருக்கு. இருவருமே ஒரே முடிவை எடுத்தால்தான் அது இரண்டு பேருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அம்சமா இருக்கும். என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல கணிசமாக இருக்கக்கூடிய, அதே போன்று டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டு வங்கி இரண்டு பேரும் ஒரு பக்கமா நிக்கிற பொழுது மட்டும்தான் அது முழுசா அந்த தரப்பினருக்கு அதிருப்தியாளர்களுடைய ஓட்டுகளை எல்லாம் கொண்டு வரதுக்கு உதவும். அப்படி இல்லாத பட்சத்துல அது இரண்டு பேருக்குமே பயனில்லாத ஒரு அம்சமா மாறிடும். ஏன்னா ரெண்டு பேரையுமே அதிமுகவுடைய பொதுக்குழுல இருந்து தொடங்கி எல்லா இடத்துலயுமே துரோகிகள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டாங்க. சோ அப்ப இவங்க இரண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில கைகோர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இவர்கள் இருவரும் ஒரே முடிவு எடுக்காம தனித்தனியா பிரிஞ்சு நின்னாங்கன்னா அது இரண்டு தரப்புக்குமே பயன் தராத ஒரு விஷயமா தான் மாறிடும். நீங்க நடந்து முடிந்த போன 2021 சட்டமன்ற தேர்தலே ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 58 தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல இருக்கிறதுல பல தொகுதிகள்ல மொத்தமே 12 தொகுதிகள்ல தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மொத்தம் 18 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. அதுல 12 தொகுதிகள்ல முக்குளத்தோர் ஜெயிச்சிருந்தாங்க. பட் 21 தொகுதிகளில் டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த ஓட்டு தான் அந்த வெற்றியை பாதிச்சுச்சு. சோ அதே மாதிரி இன்னொரு தரப்பும் நடந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இரண்டு பேருமே ஏதோ ஒரு அணிக்குள்ள போய் இணைய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அந்த கட்டாயம் தான் அவர்களை இப்ப கரம் பிடித்து அழைத்த போது அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியது. ஓகே, அப்படின்னா என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? ரெண்டு பேரும் ஒரே கருத்து, ஒரே முடிவு தான் அப்படின்னா கூட்டணி விவகாரத்துல இருதரப்பும் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இருவருமே விஜய் அவர்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கு. அதுக்கு ஒரு 5 காரணங்கள் மட்டும் பட்டியலிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு பொது அஜெண்டா திமுகவை வீழ்த்துறது இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தங்களுடைய பலத்தை காட்டுவது. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தங்களுடைய பலத்தை காட்டணும்னா தாங்கள் ஜெயிக்காவிட்டாலும் அவருக்கு ஒரு தோல்வியை தரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நோக்கி தான் இரண்டு பேரும் ஒரு கட்டத்துல நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்களில் 2021 சட்டமன்ற தேர்தல் எல்லாம் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த ரிஸ்க தான் எடுத்தார். ஆனா இந்த முறை அவர் கொஞ்சம் அணுகுமுறையை மாற்றக்கூடும். தானும் ஜெயிக்கணும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தங்களோட வலிமையை உணர்த்தணும். அப்ப அவர் எடுக்கக்கூடிய ஆயுதம் எதுவா இருக்கும்னா நிச்சயமா விஜய் அவர்களா தான் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்லிடுறேன் சார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில இவர் டிடிவி தினகரன் அவர்கள் 56,153 ஓட்டு எடுக்கிறார். ஆனா கடம்பூர் ராஜ் அவர்கள் 68,566 ஓட்டு எடுக்கிறார். சற்று ஏறக்குறைய ஒரு 13,000-14,000 ஓட்டு தான் வித்தியாசம். அப்ப ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் இவர்கள் தங்களுக்கான ஒரு சுய செல்வாக்கு ஒரு பக்கம், விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி அது இளைஞர்கள் ஓட்டை ஈர்த்து தரும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுல அதுக்கு ஒரு 10,000-15,000 ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு இன்றைய சூழலை நம்ம மதிப்பிடுறோம். அது தேர்தல் நெருங்கும் போது கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். அப்படி மதிப்பிட்டா கூட இயல்பாகவே தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, அதனோடு விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, இளைஞர்கள் ஓட்டு, இதெல்லாம் சேரும் போது அது வெற்றியா மாறலாம். ஏன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டுகள் அரசியல் அனுபவம் அதனோடு விஜய் என்கிற ஒரு சக்தியோட சேர்றது ஒன்று. அப்ப ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் விஜயை நோக்கி நகர்வதற்கான முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தணுங்கிறது. ரெண்டாவது திமுக எதிர்ப்பு. இன்னைக்கு வரைய டிடிவி தினகரன் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஓட் பேங்க் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு தானே. நீங்க ஒரு பக்கம் அவரை ஆதரித்தவர்கள் பெரும்பாலும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆதரித்தாங்க. அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை வெளியேற்றி விட்டார் என்கிற ஆதங்கம் ஒரு பக்கம், சமூக அடிப்படையிலும் அந்த பழைய காலத்துல இருந்த திமுக எதிர்ப்பினுடைய நிலையிலையும் நீங்க அப்படி டிடிவி தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் செல்வாக்கு இருக்குன்னா, முக்குளத்தூர் ஏரியாவை தாண்டி செல்வாக்கு இருக்குன்னா கன்னியாகுமரியில இருக்கணும்ல, அந்த மாதிரி ஊர்கள்ல இருக்கணும்ல, எங்கேயோ ஒரு வட மாவட்டங்கள்ல இருக்கணும்ல. இன்னைக்கும் அது அவங்களுடைய ஓட் பேங்க் நம்ம பேசுறப்ப தென் மாவட்டங்களையும் டெல்டா பெல்ட்டையும் தானே பேசுறோம். அப்ப அந்த இரண்டு பிராந்தியங்களையும் இருக்கிறதுல பெரும்பகுதியான திமுக எதிர்ப்பு தான் அவங்க பின்னாடி திரட்டி வைத்திருந்தாங்க. அப்ப அந்த திமுக எதிர்ப்பை விஜயம் கூர்மைப்படுத்துறார். அப்ப அவர்களுக்கு இரண்டாவது காரணமா அதுக்கு இயல்பாகவே ஒரு பக்கம் அதை நோக்கி நகர வேண்டியது இருக்கு. மூன்றாவது, தங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தணும். அதை நான் குறிப்பிட்டேன், கோவில்பட்டி போன்ற தொகுதியில குறிப்பிட்டேன். இன்னொரு உதாரணம், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்துல போட்டிட்டாங்க சார் அண்மையில நாடாளுமன்ற தேர்தலில். இவ்வளவுக்கு பலாப்பழ சின்னத்துலதான் போட்டிடுறாரு.
அந்த தொகுதிகளை எடுத்து பார்த்தோம்னா முதுகுளத்தூர் தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா திமுக 85,752 ஓட்டு எடுக்கிறாங்க. அங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 72,058 ஓட்டு எடுக்கிறார். கிட்டத்தட்ட அது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ஓட்டு தான் வித்தியாசம். அதுவும் முக்குளத்தூர் ஓட்டு கணிசமா இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இந்த மாதிரி தொகுதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிறப்ப விஜயனோட செல்வாக்கு ஒண்ணு, தங்களோட சுய செல்வாக்கு ஒண்ணு, இரண்டும் உயர்ந்தோம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில இவர்கள் விஜயை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, வேறு கட்சிகள்ல சேர்கிறப்ப கூடுதல் தொகுதிகள் கிடைக்காது. நீண்ட காலமா இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ டிடிவி தினகரன் அவர்களுக்கோ அவர்கள் பின்னால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் இருக்கிறாங்க. அது மக்களாக ஓட்டா இல்லையா என்பதை தாண்டி ஏதோ ஒரு வகையில முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு முன்னாள் அமைச்சர்கள்னு கொஞ்சம் பேரையாவது டிடிவி தினகரன் போன்றவர்களும் வைத்திருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். வெற்றி தோல்வி ரெண்டாவது, தேர்தலில் போட்டியிட வைக்கணும். அப்ப கூடுதல் தொகுதிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக கூட்டணி ஃபுல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் போர்டுல தான் போயிட்டு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட போக மாட்டாங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டே வராங்க. விஜய் கிட்ட போனா கூடுதல் தொகுதிகளும் கிடைக்கும்ல. நீங்க வெற்றி வாய்ப்புக்கு அவர்களுடைய சுய செல்வாக்கு, அது இதனால் வரை இருந்த தேர்தல் சூத்திரங்கள் பிளஸ் விஜய்க்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு, இதெல்லாம் சேரும் போது ஓரளவு இந்த மாதிரி பிரபலத்தன்மை கொண்டவர்கள் வெற்றி பெற்றுவாங்க. ஆனா பிரபலத்தன்மையே இல்லாத அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு கூடுதல் தொகுதிகள்ல போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் விஜயை நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சரி, ஓகே. திரு ரவீந்திரன், விஜய் தான் திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் இருவருக்குமான பெட்டர் சாய்ஸ் விஜய் தான் அப்படிங்கிறத நோக்கி தான் களம் நகருதா? விஜயும் ஒரு சாய்ஸுங்கிறதுல மறுக்கிறதுக்கு இல்லை. விஜய் அவங்க ஒரு சாய்ஸாக வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இதில் இல்லை, அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். பெட்டர் சாய்ஸ் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கலைஞரோட பெரிய அளவு எதிர்ப்போட்டு இல்லாமல் அந்த தம்பி சொல்லக்கூடிய அந்த திமுக எதிர்ப்பு அதெல்லாம் ஸ்டாலினுக்கே 40 விழுக்காடு ஜெயலலிதாமையாட்ட இருந்த அதிமுக ஓட்டில் 20 விழுப்பாடு தான் ஐயா எடப்பாடி கிட்ட இருக்குன்னு சொன்னால் ஸ்டாலினுக்கே ஒரு 6-7% ஓட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்துத்துவாக்கு தமிழ் தேசியத்துக்குன்னு 20 பிரிஞ்சு போனதில் ஸ்டாலினையே குறிப்பிடத்தக்க திராவிட இயக்கம், தந்தை பெரியார் புகழை காக்க, பெரியார் மண் இல்லை பெரியார் மண்ணுன்னு சொல்றதெல்லாம் ஸ்டாலினுக்கு தான் ஈரோடு கிழக்கிலே அந்த அதிமுக ஓட்டுகள் பெரிய அளவில் விழுந்துங்கிறது நம்ம வெளிப்படையாகவே பார்த்தோம். கலைஞருக்குள்ள அந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது நான் எதையும் ஆதாரப்பூர்வமாக சொல்லுவேன், தரவுகளோட சொல்லக்கூடியவன். ஈரோடு கிழக்கில் 70% மேலே திமுக எடுப்பாங்கன்னு சொன்னால் 73 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. இதில் எல்லாரும் இன்னைக்கு அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். எல்லாரும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள அடுத்த அரசியல் பண்ணணும்னா மக்களவை தேர்தலில் நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும், சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படி நம்மளை தகவமைச்சு நம்ம வெற்றியை பெறுதுங்கிற அடிப்படையில் தான் ரெண்டு பேருமே நகர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு மேல்நாட்டு அறிஞர் சொன்னதை, பேரறிஞர் அண்ணா பிறந்தை தமிழ்நாட்டில் பாப்புலரைஸ் பண்ணதை தெளிவாகவே முதல்வர் வீட்டு முன்னாடி என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா திமுக ஆப்ஷன் ஒரு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறதான் உண்மை. அது ஒரு தந்தை பராசக்தி. திமுக வளர்ச்சிக்கு 2 ஹீரோக்கள், ஒன்று மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று முத்தமிழறிஞர் கலைஞர். பராசக்தி வசனகர்த்தா அவரும் ஒரு ஹீரோ தான், ராஜகுமாரி ஹீரோ, எம்ஜிஆரும் ஒரு ஹீரோ தான். அதில் இவரோட தந்தை கலைஞரோட அபிமானி, கலைஞருக்காக தான் திமுகவில் வந்தார். பராசக்தி வசனத்தை மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிப்பாருன்னு சொல்றாருன்னு சொன்னா திமுக இப்போ எது ஒரு பாசம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இவரோட ஆப்ஷன் திமுக ஆப்ஷன் தான். மற்றபடி விஜய் ஆப்ஷன் இவருக்கு இருக்குது. விஜய் ஆப்ஷனை இன்னும் ஓபிஎஸ் இண்டிகேட் பண்ணல. தினகரன் தெளிவா 2 ஆப்ஷனையுமே தெளிவா காட்டுறாரு. ஒன்னு நாங்க இருக்க அணி ஜெயிக்குன்னு சொல்றாரு. அதுல விஜய்க்கு விஜயகாந்த் மாதிரி செல்வாக்கு இருக்கு, செல்வாக்கு கூடுதுலாம் விஜயும் குளோரிஃபை பண்ணக்கூடியவர். தெளிவா திமுகவுக்கு எதிர்ப்புன்னு சில அரசியல் விமர்சகர்கள் சிலர் தொடர்ந்து கிளிப்புல மாதிரி சில விஷயத்தை வன்மத்தோடு சொல்றீங்க. உண்மையிலே திமுகவுக்கு எதிர்ப்பு இருந்ததுன்னா எப்படி அவங்க 39 எம்பி சீட்டும் ஜெயிப்பாங்க? திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறது ஒரு கற்பிதம், ஒரு மாயை தோற்றங்கிறத அவர் சொல்றாருன்னா திமுக ஆப்ஷன் அவர் ஓபன் பண்றாரு தான். சரி, விஜய் பக்கம் போனா இதுல நம்பர்ஸ் கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும், விரும்பிய தொகுதிகள் கிடைக்கும், 2 தரப்புக்கும் அந்த வாக்கு சிதறாம லாபமா இருக்கும். அது விஜய் என்ன ஆஃபர் கொடுக்கறாருன்னு பார்க்கணும். விஜய் கேண்டிடேட் நிற்க முடியலன்னு கமல்ஹாசன் அள்ளி விட்டது மாதிரி தினகரன் அள்ளி விட்ட மாதிரி அள்ளி விடுறாரா, இல்ல கேண்டிடேட் அதிமுக அதிப்பாளர் வச்சு கேண்டிடேட் பிடிச்சி எந்த அளவு கேண்டிடேட் கொடுக்கறாருங்கிறது நமக்கு தெரியாது. இட் இஸ் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான். இவர் கொடுக்கிறது எம்எல்ஏ போஸ்ட். இப்போ நீங்க ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், இது போடி ஓபிஎஸ், உதயசூரியன் நின்னா 50,000-60,000 ஓட்டுல ஜெயிப்பாங்க. அங்க ஒண்ணு எம்ஜிஆர் ஜெயலலிதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரல. அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அது இருக்கனால தான் செங்கோட்டை அத்திக்கடவு அவினாசியில எம்ஜிஆர் ஜெயலலிதா போல மறைக்கிறாங்கன்னு வராரு. பட் இவங்களுக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கு, திமுகவுக்குள்ள செல்வாக்கெல்லாம்
சேரும் போது 2 பேருமே 50,000 வாக்குல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எத்தனை பேருக்கு டிக்கெட் கொடுப்பாங்க? இன்னும் ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறாங்க. மதுரை எம்பி இருக்கிறாரு, இன்னும் அவங்க கூட வந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு சொன்னா எத்தனை பேருக்கு இவங்க சீட்டு கொடுப்பாங்க, எவ்வளவு ஆஃபர் கொடுப்பாங்கிறது திமுக கிட்ட உள்ள ஒரு இஷ்யூ. பட் முதல்வர் வந்து ஓபிஎஸ் விரும்புறார். ஓபிஎஸ்-ஓட கேரக்டர் இடியோசின்கிரசி என்னன்னா, யாருக்கும் எதிர்த்து அவர் வந்து அரசியல் பண்ண மாட்டாரு, அது மூவ் பண்ண மாட்டாரு, சார்ந்து நின்னே பழக்கப்படுவார். ஜெயலலிதா பரதன்னு சொல்ற மாதிரி ஒரு லாயல்ட்டியை எல்லா இடத்துலையுமே காட்டி அதன் மூலமா வரக்கூடிய ஒரு அரசியல். அப்போ அவரை ஒரு அன்பழகன், சி சுப்பிரமணியம் மாதிரிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள இருந்தா அவர் மூவ் பண்ணி கவுக்க முயற்சி பண்ண மாட்டார். அந்த மரியாதையான பொசிஷன் வந்து தாவேகாவில் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைச்சிடாதா? கண்டிப்பா கிடைக்காது. விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டியே தெரியாத. இப்ப நீங்க வந்து விஜய் வந்து ஈரோடுல பேசுறாரு, அவரு வந்த கூட்டம் வந்து திமுக தீய சக்திங்கிறாரு. விஜய்க்கு வேணா தீய சக்தியா இருக்கலாம். விஜய் அபிமானமான காட்ட வந்த, வெளிப்படையா சொல்றேன், அருந்ததிர சமூக மக்களுக்கு அது தீய சக்தி இல்ல. ஸ்டாலின் எவனும் கைத்தட்டல. சீமான களத்துல வராதவர்னு அடிக்கிறார். ஏன்னா இவர் வந்து களத்தை விட்டு ஓடிய டேஷ்ன்னு விஜய் அடிச்ச கோபத்துக்கு சீமான அடிக்க வராரு. மொத்த கூட்டமே ஆர்ப்பரிக்குது. அப்ப ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு அந்த கூட்டம் தயார் இல்லை. அதே வேளையில சீமான எதுக்கும் போது அந்த கூட்டம் எதுக்குறாங்க. சோ விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு யாருக்கு தெரியும்? சோ வேற செகண்ட் ஆப்ஷனா தான் தனிச்சு 234 நிற்க முடியாது, தினகரனால் நிற்க முடியாது, ஓபிஎஸ் நிற்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஸ்டாலின் தான், செகண்ட் ஆப்ஷன் தான் விஜய்ங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி டிஎம்கேக்கு போனாதான் நடக்காது. திமுக எதிர்ப்புலேயே வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடியவங்க 2 பேரும் தினகரனும் ஓபிஎஸ் சொல்றாருல அவரு. அதெல்லாம் செத்து போன விஷயம். ஜெயலலிதா இறந்ததுமே எல்லாரும் ஜெயலலிதாவை தூர தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாருமே மடியில சசிகலா படத்தை வச்சிருந்தாங்க. யார் என்ன இது பண்ணிட்டாங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்ததுமே எம்ஜிஆர் தூக்கி போட்டுக்கிட்டு ஜெய பிலிம் சிட்டின்னு வச்சாங்க. என்ன நடந்துட்டு? இதெல்லாம் ஒரு இமேஜ், ஒரு இதுக்குள்ள அந்த கட்சிக்காரங்களை கொண்டு வரதுக்கு தானே தவிர ஓட்டிங் வந்து வேற லெவலுக்குள்ள போயிட்டு. ஏன் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு சொன்ன சீமான் இன்னைக்கு 8.2 விழுக்காட்டுல நிற்கிறாரு. கமலஹாசன் வந்து எப்படி இருக்காரு நமக்கே தெரியும். சோ மக்கள் திலம் எம்ஜிஆர் நான் மதிக்கிறேன். மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி செய்தவர், கலைஞர் அவரோட இன்டெலெக்சுவல் லீடர். அதுக்குள்ள நான் அதுல நான் விமர்சனம் நான் வைக்க விரும்பல. பட் என்ன லாபம் என்ன இதுங்கிற கணக்கு போட்டு தான் போவாங்க. ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் இங்க. இது என்ன லாபங்கிறது சாமிநாதன் கருத்தை நான் அவுட்ரைட்டா மறுக்கல. இங்கதான் முத பிரியாரிட்டி. இங்க லாபம் இல்லைன்னா விஜய் கிட்ட அவங்க போவாங்க. டிஎம்கே தான் முதல் சாய்ஸ். கண்டிப்பா டிஎம்கே தான் முதல் சாய்ஸ். அத வந்து தினகரன் வெளிப்படையாகவே காட்டிட்டார். ஓகே லட்சுமி, டிஎம்கே தான் முதல் சாய்ஸ்ன்னு தினகரனும் பன்னீர்செல்வமும் முடிவெடுக்கக்கூடிய கம்ஃபோர்ட் ஜோன்ல டிஎம்கே வச்சிருக்கா இந்த 2 தரப்பையும், பன்னீர்செல்வ தரப்பையும் தினகரன் தரப்பையும். பன்னீர்செல்வம் அவர்களும் முதல்ல டிஎம்கேவா டிவிகேவான்றதை விட அவங்கள பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் வச்சு, கூட்டணியில் இல்லாமல் அடுத்தது பேச்சுவார்த்தை அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்கள வந்து டீலில் விட்டாங்க, நட்டாத்தில் விட்டுட்டாங்க. அவ்வளோதான். தேவ் பீன் லெஃப்ட் இன் தி லர்ச். இது வந்து பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு செய்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஆரம்பத்திலிருந்தே பிஜேபி இருங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்தே செங்கோட்டையன் வந்து வேறு வழி இல்லாமல் தாவேகாவுக்கு போயிருக்கிறார். செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து டெல்லிக்கு வர வச்சு பார்த்து, இங்கே சென்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தபோது அவரும் சந்தித்து இது எல்லாமே நடந்தது. இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்காக இந்த முயற்சிகள் எல்லாமே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இதற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையனுக்கு ஆடியன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அவரை வந்து ஒரு கட்டத்தில் விட்டு அவருக்கு வந்து இனி அரசியல் இல்லை அப்படின்ற போது வேறு வழி இல்லாமல் தாவேகாவுக்கு போகணும்னு முடிவெடுக்கிறார். இன்றைக்கு ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் அதே நிலைமை தான். செங்கோட்டையன் கூட டிசம்பர் வரைக்கும் காத்திருந்தா நமக்கு சிக்கல் அதிகமாயிரும், எந்த விதத்திலையும் முடிவு தெரியாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் அவர் முடிவெடுக்கிறார். ஆனால் இவங்க 2 பேரும் டிசம்பர் மாதத்து இறுதிக்குள்ளாக இப்படி ஒரு முடிவு எடுக்கப்படும், நம்மளை வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுப்பாங்க அல்லது வேறு ஏதாவது. 2 பேருக்கும் எங்கே பிரச்சனை வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி வேண்டாம். அப்போது இந்த இடத்துல பிஜேபியால் ஏடிஎம்கேவை கன்வின்ஸ் பண்ண முடியல. பியூஷ் கோயலினுடைய சந்திப்புக்கு பிறகு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெளியில வந்ததுல, அதுல வந்து இவங்க 2 பேரையும் அந்த 65 தொகுதி வாங்கி அதுல அவங்களுக்கு கொடுக்கறதுன்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாலுமே கூட அது தினகரனுக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் சரி, அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். தினகரன் வந்து அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சி இருக்கிறது. என்ன சொல்ல போனா 2021 தேர்தலில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 54 தொகுதிகளில் அதிமுகவினுடைய வெற்றியை பாதித்தவர். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டு கிடைச்சது. அதுக்கு பிறகு 24 எலெக்ஷன்ல
தேனியில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் அவரால் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்க முடிஞ்சது. அப்போது இவர் 2 பேரையுமே பாரதிய ஜனதா கட்சி அவங்க கூட்டணிக்குள்ளே வச்சிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அதிமுகவுக்குள்ளே மீண்டும் கொண்டு போய் விட்டுறோம்னு சொன்ன அதே பாரதிய ஜனதா கட்சி கடைசியில் 2 பேரையும் கைவிட்டுருச்சு. அதைத்தான் நீங்க திட்டமிட்டு நடந்துச்சுன்றீங்க. திட்டமிட்டு தான் நடந்தது. இது அதாவது ஏடிஎம்கே வீக்கன் பண்றது தான் பிஜேபியோட திட்டமே. ஆரம்பத்துல இருந்து 2017 இருந்து அதை தான் செய்யறாங்க. தர்மயுத்தம் போய் என்னை பண்ண சொன்னது பாஜகன்னு ஓ பன்னீர்செல்வமே வெளியில சொன்னார் ஒரு கட்டத்துல. அதற்கு பிறகு இணைப்பையும் சாத்தியப்படுத்தியது பாஜக. அன்றைக்கு அப்படியெல்லாம் செய்ய முடிஞ்ச பாஜகவால் இன்னைக்கு ஏன் செய்ய முடியல? எடப்பாடி பழனிசாமியை ஏன் கன்வின்ஸ் பண்ண முடியல? ஏடிஎம்கே வீக்கன் ஆகிறது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி இல்லாமல் இருப்பது அவர்களுக்கு அது ஒரு விதமான லாபத்தை கொடுக்கும். இன்னைக்கு இமீடியட்டான ப்ராஸ்பெக்ட்ஸ் அதுல இருக்கோ இல்லையோ, லாங் ரன்ல அவங்களுக்கு அதுல பெரிய அளவில் லாபம் கிடைக்கும்ங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். சரி, செங்கோட்டையன் தாவேக்காக்கு போய் ஸ்ட்ரென்தன் பண்றாரு, ஓபிஎஸ் வாங்கன்னு அழைக்கிறாரு, டிடிவி வாங்கன்னு அழைக்கிறாரு. செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் செங்கோட்டையனால டிவிக்கே பொலிட்டிக்கலா ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னு நீங்க ஒரே வரியில ஒருத்தர் மட்டும் போனதுனால ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. டிவிக்கே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபிளக்லிங் பார்ட்டி தான், புது அமைப்பு தான். அவங்களுக்குன்னு வாக்கு வங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையான்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் விஜயோட ஸ்ட்ரென்த் என்ன, இல்ல அவரால் வெற்றி பெற முடியுமா, மக்கள் அவரை எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நேத்து விஜய ஸ்பாயிலர்னு 2 நாள் முன்னால பியூஷ் கோயல் சொல்றாரு. ஏன் ஸ்பாயிலர்னு சொல்றாருன்னா, வேறு யாரும் அங்க போயிடக்கூடாது, அவர் பொலிட்டிக்கலா விஜய் ஸ்ட்ரென்தன் ஆயிடக்கூடாதுன்ற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வமும் தினகரனும் எந்த அளவுக்கு டிவிகேவோட பேசுறாங்கன்ற செய்தி வெளியில வருதோ அதை விட அதிகமாக திமுகவிலையும் அவர்களோடு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். எங்க லாபம் அதிகம்? திமுகவுக்கு போனா மட்டும்தான் எம்எல்ஏ கண்டிப்பா, அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும், சட்டமன்றத்துக்கு உள்ள போக முடியும். அதற்கு பிறகு ராஜ்யசபாவோ அல்லது அடுத்தது 2029 லோக்சபாவோ அதற்கான வாய்ப்புகளை அவங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு டிவிகேக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா விஜயால முழுமையா அவர் 30% ஓட்டு வாங்கிடுவாரு, 35% வாக்கு வாங்கிடுவாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ப்ரூவன் ஓட் பேங்க் கிடையாது. ஒருவேளை அப்படியே அவர் வாக்குகள் வாங்கிட்டாலும் கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழ்நாட்டில், அதாவது 2024 தேர்தலில் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்ததோ அப்போ ஓ பன்னீர்செல்வமும் தினகரனும் கூட்டணியில் இருந்து போட்டியிட்டாலுமே கூட வாக்குகள் வாங்கினதை தாண்டி அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லாமல், அதாவது ஒரு அரசியல் தலைவருக்கோ இல்ல ஒரு அரசியல் கட்சிக்கோ சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு செல்வாக்கு. அப்போ அந்த பவர் வேணும் அப்படின்னா எந்த இடத்துல அந்த பவர் கிடைக்குமோ அங்க போறதுதான் சரியான முடிவாக இருக்கும். 2 பேரும் டிஎம்கேவோடையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். இப்போ தாவேக்காவா திமுகவான்ற முடிவை அவங்க விரைவாக எடுத்து அறிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சாமிநாதன், தாவேக்காக்கு போனாதான் லாபம் அதிகம் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா முதல் சாய்ஸ் இல்ல பெட்டர் சாய்ஸ் டிஎம்கே தான். ஏன்னா எண்ணிக்கை எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்லை, வின்னபிலிட்டி ரொம்ப முக்கியம். 20 தொகுதிகள் வாங்கி அதுல வெற்றி பெறுவோமா இல்லையாங்கிறத விட 3 5 உறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற உத்தரவாதத்தை நோக்கி தான் இந்த 2 பேரும் நகர்வாங்கன்னு பேசுறாங்களே 2 பேருமே. இல்ல நிச்சயமா அப்படி போகலாம். அவங்க ஒருவேளை திமுக பக்கம் முடிவெடுத்து குறைவான தொகுதிகள் வாங்கினா வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படிங்கறத நோக்கி அவர்கள் நகர்ந்தாங்கன்னா, இத்தனை ஆண்டுகள் அவர்களோடு பயணிச்சாங்கல்ல, அவங்களாம் முதல்ல அவர்களோடு இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 15 சீட் 20 சீட்டு போட்டியிட்டாதான் இத்தனை ஆண்டுகள் அவர்களோடு பயணித்திருப்பாங்க. பல மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. 3 4 பேருங்கிறது நம்ம பேசக்கூடிய அந்த 3 பேருங்க என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இப்ப இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோட சேர்த்து. அப்ப அவர்களே மீண்டும் இருப்பாங்க அப்படிங்கிற போது அந்த அணியில அவர்களை நம்பி இருந்தவங்க தொடருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, என்னைக்கு அவர்கள் திமுக பக்கம் நகர்கிறாங்களோ அந்த சூழலே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட யுத்தம் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அவர்கள் திமுக தான் ஆல்ரெடி எதிர்த்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுக எதிர்த்துட்டு இருக்கு. அப்ப இவர்களுடைய எதிர்ப்பு என்பது நீர்த்து போயிடும், திமுகவோட போய் கரைந்து போயிடும். அப்ப பாருங்க, நாங்க நேற்று வர துரோகின்னு சொன்னோம், அதுதானே நீங்க செஞ்சிருக்காங்க, எங்க போய் சேர்ந்திருக்காங்க பாத்தீங்களா? அதே நீங்க அவர் விஜயோட போகிறப்ப செங்கோட்டையன் அவர்கள் விஜய் ஜெயலலிதா அவருடைய படத்தை சட்ட பாக்கெட்ல வச்சுக்க முடியுது. தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் இணைகிறப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதே இன்னைக்கு இதுல இருக்கு, விஜய் கூட இருக்குங்கும் போது அதிமுகவுடைய ஒரு பகுதியே விஜயோடு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தர முடியும். இப்ப அவர்களுக்கு எம்எல்ஏ பதவியோ அல்லது எம்பி பதவி என்பதோ தினகரன் அவர்களுக்கோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ புதிதில்லை. அவர்கள் காலகாலமாக இருந்த பதவி தானே. அதற்கு முன்பு 3 முறை முதல்வராகவே இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர்களுக்கு போய் இனிமேல் திமுகவுக்கு போனா ஒரு அமைச்சர் கிடைச்சிரும் அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி
அவருடைய இலக்கு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் நம்ம ஏதாவது ஒரு பாடம் ஓட்டணும் தான் அவர்கள் நினைக்கக்கூடும். அந்த அடிப்படையில் அவர்கள் விஜயை பலப்படுத்துறதா அரசியல் ரீதியாக அவர்களுடைய கணக்கா ஒரு கட்டத்துல மாறும். ஒருவேளை தங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைத்தா போதும், தங்களுக்கு ஒரு எம்பி கிடைத்தால் போதும், தாங்கள் அமைச்சரானா போதும் நினைத்து விட்டாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப சாதகமான முடிவா இருக்கும். இல்ல விஜயை பலப்படுத்துறது மூலமா என்ன கிடைச்சிரும்? இல்ல விஜயை பலப்படுத்துகிற பொழுது அது அதிமுகவை பலவீனப்படுத்தும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலவீனப்படுத்தும். விஜய் அவர்கள் பலம் பெறுவாரு. இந்த அணி அங்க போய் நிக்கிறப்ப அதிமுகவினுடைய ஒரு பகுதியே கிட்டத்தட்ட விஜயோட இருக்கிற போன்ற தோற்றம் தரும். ஏற்கனவே அங்க செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போகிற பொழுது அது ஒரு வகையில விஜயை பலப்படுத்தும். நம்ம முன்பே பேசியது போல அவர்களுடைய சொந்த செல்வாக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய இளைஞர் ஓட்டு சூழல் இருக்கலாம். களப்படியில மாறும். ஓகே கோட்டீஸ்வரன், முக்கியமான இடம் தான் இது. செங்கோட்டையன் போயாச்சு, ஓபிஎஸும் தாவேகாவோட கூட்டணி, டிடிவி தினகரனும் தாவேகாவுடன் கூட்டணினா தாவேகா பலம் பெறும் அப்படின்னு சொல்லும் போது கூடுதலாக அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதிமுக பலவீனம் அடையும். ரெண்டாவது இடத்துக்கு தாவேகா வந்துடும் அப்படின்னு பேசும்போதெல்லாம் நீங்களே பல விவாதங்கள்ல மறுத்திருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி தலைவர்கள் அந்த பக்கம் நகருகிற போது அந்த பெர்செப்ஷன் அதிகமாயிட்டே போதா தாவேகாவுக்கு? பர்செப்ஷன் இன்னும் தேர்தல் போக போக தாவேகாவுக்கு அதிகமாக தான் ஆகும். அதில் மாற்று கருத்து கிடையாது. வேட்பாளர்னு அறிவிக்கும் பொழுது அவங்க பின்னடைவை சந்திப்பாங்க. சின்னம் டு சின்னம் தேர்தல்னு வரும்போது, தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் அந்த இடத்துல பொசிஷன் ஆடும்போது இந்த மூன்றாவது அணி என்பது அது ஒரு அணியாக இருக்கும். அதை தாண்டி தமிழகத்தில் மூன்றாவது அணி என்றைக்குமே பெரிய அரசியலில் பண்ணதில்லை. அது இப்போவும் நடக்க போகுது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, 8 வருஷமாக ஐயா ஓபிஎஸோட அரசியல் செல்வாக்கு என்ன ஒரு 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ அவர் ஜெயிச்சு கொடுத்தாரா? இல்லை ஒன்றா இருந்த பொழுது அவர் தென் மாவட்டத்தில் அவரால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? ரெட்டலை மாதிரி ஒரு பெரிய சின்னம் இருக்கும்போது, ஒரு பெரிய கட்சி கூட இருக்கும்போது தென் மாவட்டத்தில் அவர் தோல்வியை தான் சந்தித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பிஜேபியோட சேர்ந்து போய் நின்னாங்க. அப்போ அன்றைக்கி தேதியில் எதுவும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே இவங்ககிட்ட மக்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னா இவங்க பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாங்க. குறைந்தபட்சம் ஓபிஎஸ் அவர்களும் சரி, ஓபிஎஸ் ஆச்சு பலாப்பழத்தில் நின்னார், இவர் குக்கர் பாப்புலர் சின்னத்தில் தானே நின்னார், இவராச்சு ஜெயிச்சிருக்கணும்ல. தேனியில் செல்வாக்கு இருக்குன்னா 50,000 ஓட்டு வாங்கி தோக்குறதும் செல்வாக்கு தான். 50,000 ஓட்டில் ஜெயிச்சு சட்டமன்றமோ பாராளுமன்றம் போகிறதும் செல்வாக்கு தான். இப்போ பெரியசாமி இருக்கார், அவர் ஜெயிச்சுட்டு போறாருன்னா அது தனிப்பட்ட செல்வாக்கு. இந்த செல்வாக்கானது வெற்றி பெறுபவர்களை தோற்கடிக்க வைக்கிறது. சரி, இப்படி பார்ப்போம். பலாப்பழத்துல நிற்கும் போது அது ஓபிஎஸோட செல்வாக்கு மட்டும், குக்கர்ல நிற்கும் போது டிடிவி தினகரன் செல்வாக்கு மட்டும். இப்ப விஜய் செல்வாக்கு அங்க சேரப்போகுது. எப்படி பாஜக செல்வாக்கு அங்க சேர்ந்துச்சு 2020? அருமையான பதிவு. இப்ப நான் இப்ப ரிசல்ட் சொல்றேன். அதுதான் அப்படிதான் தேர்தல்னா ஓபிஎஸ் ஜெயிப்பாரு, டிடிவி ஜெயிப்பார், விஜய் ஜெயிப்பார், ஆதவர்ஜுனா ஜெயிப்பார், செங்கோட்டையன் ஜெயிப்பார், அது கூட வைத்திலிங்கம் ஜெயிப்பார். இந்த மாதிரி நீங்கள் எப்படி போட்டாலும் 10லேருந்து 12 பேருக்கு மேலே வரல லிஸ்ட்டு. அப்போ 12 எம்எல்ஏ வாங்குறதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனையா? ஒன்று. ரெண்டாவது ரைட்டு, அப்போது அதிமுக சைடு பொலிட்டிக்கலாக அது கரெக்டாகும். பார்த்தீங்களா, அவங்களோட நோக்கம் என்பது அதிமுகவை பலவீனப்படுத்திவிட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் 12 எம்எல்ஏ குறுக்க போந்து ஒரு மூன்றாவது அணி, மூன்றாவது மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று அமைச்சு, இல்லை விஜய் நல கூட்டணி அப்படின்னு நீங்கள் ஒன்று வச்சு ஒரு 12 எம்எல்ஏ, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், அதுக்கு மேலே அந்த கட்சியில் ஸ்டார் கேண்டிடேட்ஸோ இல்லை செலவு பண்ணி தேர்தல் வியூகமாக அமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் இதை சொன்னது 12ன்றது நான் எதிரில் யார் வேணால் நிற்கட்டும், நான் பாட்டு டிக்கெட்ஸ்ட்டு தான் போகிறேன். ஏன்னா பேசிக் மேக்ஸ். ஓபிஎஸ்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும், டிடிவிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும், வைத்திலிங்கத்துக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். அது கூட விஜய் மாதிரி ஒரு பிரபலம் வரும்போதும் அது மாதிரி விஜய் கட்சியிலேயும் ஒரு 2-3 பேர். அப்போது அமமுகவில் ஒரு 3-4 எம்எல்ஏ, விஜய்க்கு ஒரு 3-4 எம்எல்ஏ, டிடிவிக்கு அது ஓபிஎஸ்க்கு ஒரு 3-4 எம்எல்ஏ வந்தாலும் 12 எம்எல்ஏ. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இந்த 12 எம்எல்ஏ நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு திமுக நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிமுக எதிர்கட்சியிலேயாச்சும் உட்காரும். அப்போ அதே தான் திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. இதில் நீங்கள் எல்லாருமே விஜய் தலைமை கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளாக போக போகிறீங்க. ஏன்னா விஜய் தான் அங்கே முதல்வர் வேட்பாளர். அப்போது அந்த பெரிய தலைவரோ இல்லை எதிர்கட்சி தலைவரோ இல்லை அமைச்சர் ஆவறதுன்றது காலி. அதுக்கு பெட்டரு திமுகவில் போய் அப்படியே சேர்ந்துடலாம். அட்லீஸ்ட்டு துரைமுருகனுக்கு அடுத்து இல்லை துரைமுருகனுக்கு ஈக்குவலாக 3வது பெரிய அமைச்சராக ஓபிஎஸ்க்கு கிடைக்கலாம். டிடிவி தினகரனுக்கு கூட செந்தில் பாலாஜியை விட உயர்ந்து, ஏன்னா அங்கிருந்து தான் வந்தவர் அவர், செந்தில் பாலாஜி எடுத்து அவருக்கு கொடுக்கலாம். அப்போது இவ்வளோ நாளாக நீங்கள் பேசினது அதுதானா? அப்போது இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த அரசியல் இந்த நொடியில் இந்த பக்கமும் போட மாட்டேன்றீங்க, இந்த பக்கம் இல்லை என்ன நடக்கும்ன்றது. இப்போ மக்கள் அரசியலை பேசாமல் எனக்கு லம்பா பதவி வேணும், இவர் வரக்கூடாது அவர் வரணும்,
அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது. மக்களை மறந்துட்டு அரசியல் பண்ணால் இப்படி தான். நாளைக்கு விஜய், அப்புறம் நாளைக்கு சிம்பு வருவார். அப்போ நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம், இதில் ஸ்டாலின் ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி ஜெயிக்க வச்சிட்டோம், ஸ்டாலின் திருப்பி வரக்கூடாது, அதனால் சிம்பு தலைமையில் ஒரு கட்சி, அப்புறம் வேறு யாருன்னா ஒருத்தர் தலைமையில் ஒரு கூட்டணி, இது இங்கே தான் போய் நிற்க போகுது. இவங்க ஆட்டமே மொத்தமாக 10லேருந்து 15 எம்எல்ஏக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது விஜய் கூட போனாங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இருக்குது. எங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ வேணான்னு சொல்லிட்டு டிஎம்கே போய் சேர்றாரு. அது ஓபிஎஸ்க்கு தெரியவே தெரியாது தகவல். ஏன் போகிறாரு மனோஜ் பாண்டியன்? ஓபிஎஸ் உண்மையிலே பலமானவர், செல்வாக்கு பயங்கரமாக இருக்குன்னா ஏன் போகிறாரு அவர் விட்டு? மைத்ரேயன் போயிட்டாரு. ஏன் மைத்ரேயன் ஏன் போகிறாரு? அப்போ அங்கே பிரச்சனை இருக்குது அந்த கட்சியில், அதுதான் காட்டுது. அதனால் இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபியை போய் பார்க்குறது அட்லீஸ்ட் அந்த பஞ்சாயத்தின் மேல் முடியும். டெல்லிக்கு ஃப்ளைட்டு செலவு மிச்சம், அறிவாலயம் பக்கம். அதேமாதிரி ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி அது கரெக்டு. திமுகவில் நீங்கள் சீட்டு வாங்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம். இதே ஒருவேளை அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட இல்லைன்ற மாதிரி இருக்குது. அதிமுகவில் போனால் நான் சொன்ன பாருங்க, இந்த 12 எம்எல்ஏல இதில் விஜய்க்கு 2-3 எம்எல்ஏவோட நின்றுடும். இவங்க கண்டிப்பாக அந்த நம்பரை டபுள் பண்ணலாம். ஒருவேளை டிடிவி ஒரு 15 சீட்டோ இல்லை ஒரு 10 சீட்டோ வாங்குறான்னா அவர் 7-8 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அது நேச்சுரல் அலையன்ஸ் இல்லை. அந்த நம்பரே நேற்று கொடுக்கலையே. இந்த நம்பர் கொடுக்கல. இதில் பிஜேபி என்ன பண்ண போகுது, இல்லை எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்க போகிறாரா, அதெல்லாம் தெரியல. இன்னைக்கு தேதியில் தாவேக்காவோட அலையன்ஸை நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த கூட்டணிக்கு 10லேருந்து 12 போகிறோம். ப்ரொவைடட் டிடிவியும் உள்ளே வரணும், ஓபிஎஸும் உள்ளே வரணும், விஜயும் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், செலவுலாம் பண்ணி தேர்தலை அணுகுறாங்கன்னா இதுக்கு நடுவில் பிஜேபியோட ரோல் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இந்த அதிமுகவில் நடக்கிற இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் சதின்ற மாதிரி லக்ஷ்மி சொன்னாங்க. அது சதின்றது குறைந்தபட்ச வார்த்தை. அதை தாண்டி அவங்க நிறைய டேமேஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அந்த கட்சியை அழிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வளரணுன்ற அந்த அல்பத்தனமான அரசியல், மக்கள் நலன் சார்ந்து பாஜக எதுவும் பண்ணாமல் செங்கோட்டையனை வந்தால் பார்க்குறது, ஓபிஎஸை பார்க்குறது, டிடிவியை சப்போர்ட் பண்ணுறது. இன்னும் சுருக்கமாக உடச்சி சொல்லணும்னா அண்ணாமலை அவர் ஒரு ஆளுமையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஆட்கள் வச்சு பண்ணது இன்னைக்கு அவங்களாலே அவங்க கொளுத்துன நெருப்பு அவங்களால இன்னைக்கு அணைக்க முடியல. இல்ல இப்ப விஜய்ன்றவர் களத்திலே இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே நடக்குது, லட்சுமி மேடம் சொல்றது எல்லாமே நடக்குதுன்னா பாஜக தன் வளர்ச்சியை மையப்படுத்தி எல்லாம் செய்யுதுன்னு யோசிக்கலாம். இப்போ பாஜக செய்யற எல்லாமும் தாவேக்காவை இல்ல விஜயை பலப்படுத்துறதா தானே போய் முடியுது. இது எப்படி பாஜக கூட்டணிக்கு துரோகம் செய்யுது? அதிமுகவை பலவீனப்படுத்தி, எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி தாவேக்காவை வளர்த்து எடுத்துருமா, நாமளும் வளராம அப்படின்னு பாஜக. அதாவது தமிழகத்தில் பாஜக சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணு பார்க்கும். என்னன்னா இப்போ நாளைக்கு ஒரு வேளை 10-12 சீட்டு இல்லை ஒரு 15 சீட்டு வருது அப்படின்னா இதே டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் தேர்தலுக்கு பின்னாடி அவங்க போய் பிஜேபியில் சேர மாட்டாங்க, இல்லை பிஜேபியோட ஒரு கூட்டணி சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? 2029 ஏற்கனவே சேர்ந்தவங்க தானே. அப்புறம் இவர்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன், கொள்கையோ இல்லை ஒரு மக்கள் நலனோ. நீங்கள் கடைசியாக டிடிவி தினகரன் அவர்கள் மக்களோட போராட்டத்திலேயோ இல்லை மக்கள் சம்பந்த பிரச்சனை ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கோ இல்லை ஒரு ஊழலை பற்றி எப்போ பேசியிருக்கிறார்? இல்லை ஓபிஎஸ் ஒரு பேரணி, ஒரு போராட்டம், இல்லை ஒரு மாநாடு, இல்லை மக்கள் சார்ந்த அரசியல் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் பதவியில் இருக்கணும். ஏன் நீங்கள் பதவியில்னா எடப்பாடி பழனிசாமி பதவியில் இருக்கார், அதனால் நாங்களும் பதவியில் இருக்கணும். இவர்கள் அதாவதுங்க இபிஎஸ் கிட்ட ஆல்ரெடி தோத்தவங்க இந்த 2 பேரும். அவங்க அந்த சிலபஸை திருப்பி ரிவைவ் பண்ணுறாங்க. நான் நீ ஜெயிக்க விடாமல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அரசியல். அவரும் இறங்கி வர மாட்டேன்றார். இபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட அது அவருக்கு புரியல. இது அவருக்கு உண்டான தேர்தல், இந்த தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியன்றது அவருக்கும் புரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஜெயிக்கணுமா ஜெயிக்கக்கூடாது மக்கள் தான் முடிவு பண்ணோம், எதனா டிடிவி முடிவு பண்ணுறது, ஓபிஎஸ் முடிவு பண்ணுறது, அவர் அப்படி நினைக்கிறாரு. அதுவும் ஒரு அரசியல் கணக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது சரியாக வரும். அதான் அந்த பர்செப்ஷன் டிப் ஆகுது. இது இப்படியே போகும்போது செங்கோட்டையன் ஒருத்தர் போய் சேர்ந்ததுக்கே பர்செப்ஷன் ஏறுதுன்னா நாளைக்கு ஓபிஎஸ் போய் பேசுறாங்க, டிடிவி போய் பேசுறாங்க, அந்த பர்செப்ஷன் இல்லைன்னா சொல்றாங்க. செங்கோட்டையன் ஒருத்தர் போய் சேர்றதுனாலயே தாவேக்கா பலம் அடைஞ்சிருச்சுன்னு ஏன் பேசுறீங்க? கரெக்ட் சார், அது பர்செப்ஷன் பலம் வாய்ந்துருச்சுன்னு பேசப்படும். பட் தேர்தல்னு வரும்போது நான் திருப்பியும் சொல்றேன், 2026 உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் தான் சண்டை. மிச்சவங்களாம் வேடிக்கை பார்க்கலாம். தேர்தலில் 1-2க்கு தான் இங்கே வேல்யூ, 3-4க்கு கிடையாது. இந்த 3-4 என்ன பண்ணலாம்னா, சரி இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க ஒரு யூகத்தில், ஏன்னா இப்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நாளைக்கு திடீர்னு நாம் தமிழர் கட்சி சீமான் திடீர்னு முடிவு பண்ணிடுறாரு, போதும் நான் இனிமேல் கூட்டணி போகிறேன்னு. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் போயிட்டு அதிமுக சேர்ந்துடுறாரு. அப்போ பர்செப்ஷன் மாறாதா? தானிக்கு தினி சரியாக போயிடுதுல்ல. அப்பவும் பிரதான கட்சிகளோட அந்த எண்ணோட்டம், அந்த தேர்தல் நேரத்தில் செலவு பூத்து. சார் ஒரு இடத்துல ஒரு இப்போ தேர்போகி பாண்டின்னு இருக்கிறாரு, அமமுகவில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலையோ காரைக்குடிலையோ அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வைத்தியலிங்கம் இருக்குது, ஒருத்தநாடை பொறுத்தவரை வைத்தியலிங்கம் தான் ஃபேக்டரி. சேலம் மாவட்டம் முழுக்குமே எடப்பாடி பழனிசாமி தான் ஃபேக்டரு.
விராலிமலை விஜயபாஸ்கர் விஜய் தனியா நிக்கட்டும் இல்ல நிக்காம போட்டோம் எது வேணா பண்ணிக்கிட்டோம், விராலிமலையில கேண்டிடேட்டு விஜயபாஸ்கர் தான், ஜெயிக்க போறதும் விஜயபாஸ்கர் தான். அதே மாதிரி நீங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்காங்க, கரூர் விஜயே போய் கரூர்ல நின்னாலும் செந்தில் பாலாஜி கிட்ட தோக்குறாரு. இது நான் சொல்றது கடைசியில இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை. நம்ம இன்னைக்கு வாதத்துக்கு விவாதத்துக்கு புள்ளி விவரங்கள் வச்சு அந்த பர்செப்ஷன் பேசு பொருளை நம்ம பேசுகிறோம். பேசு பொருள் தேர்தல் முடிவா வருமானது அது நிறைய நேரத்தில் நடந்தது. அதனால விஜய் பக்கம் ஓபிஎஸும் டிடிவியும் போறதுனால விஜய்க்கு லாபம். ஆமா, கண்டிப்பா டிடிவிக்கு லாபம் இல்லை. அவங்க நீங்க என்னைக்கு 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ தான் ஜெயிக்கிறீங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கீழே வந்துருவீங்க, நீங்க முடிஞ்சு போயிடும். அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அவங்களோட பீரியட் முடியுதுங்க. 20-40 வாங்க முடியும்ன்றாங்கல்ல. 40 வாங்கி என்ன பண்ண போறீங்க? 40 வேட்பாளர் இருக்கா? 40 வேட்பாளர் இருக்காங்களா? ஒரு தொகுதிக்கு நீ 15 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும். நீங்க கணக்கு போடுங்க, ஒரு சின்னதா ஒரு கணக்கு. இவங்களால முடியுமா? இவங்களே ஜெயிக்கல சார். பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருந்தா மந்திரி சார், மத்திய அமைச்சர் சார். வெறும் கையிலேயே வந்து இது விஜயாச்சும் ஏதோ பாட்டு டான்ஸ் வைப் எல்லாம் பண்ணுவாரு. இவங்களுக்கு அதுவும் வராது. தேர்தலுக்கு செலவு பண்ணோம், பண்ணிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. பண்ணது கிடையாது. 8 வருஷம் இவங்களும் எதுவுமே பண்ணலன்றதை நம்ம பதிவு பண்றோம். நானா இல்லாதையா சொல்றேன். இவங்க தோத்தாங்களா இல்லையா? தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி 8 தோல்வி தோத்தது உண்மை. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த 8 தேர்தலில்? இவங்க திமுகவை எதிர்த்து பெருசா எதனா பண்ணாங்களா? இவங்களோடது இலவசமான சுலபமான அரசியல், பத்திரிகையாளர் சந்திப்பு அரசியல். நாங்க இருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி. இதை நான் கடைசியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது யாருன்னு சொல்லணும்ல. ஒரு நல்ல ஆளுமைனா நான் முடிவு பண்றேன், முன்கால் எடுத்து வைக்கணும்ல. ஓபிஎஸ் இது வரலாம் இபிஎஸ் ஏத்துக்க மாட்டேன்னு எத்தனை வாட்டி சொல்லி. கூட்டணிக்கு தலைமை இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணிக்கு தலைமை இருக்கிற கட்சிகள் பேசிட்டு இருக்காங்கன்றாங்க. ஏன் சார் இது? நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ செவிலியர்கள் போராட்டம், இப்போ டீச்சர்ஸ் போராட்டம், இப்போ விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் பேசணும்ல. இது எதுவுமே பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட்டணி, இவர் தலைமையை ஏத்துக்க மாட்டேன், அவர் தலைமையை ஏத்துக்க மாட்டேன், பாஜக இருந்து பாஜக தலைவர் என்ன பார்த்தா பாக்கியம். இதெல்லாம் தான் அரசியல், இவங்க அரசியல். சாமிநாதன், டிடிவியும் ஓபிஎஸும் விஜய் பக்கம் போறதுனால அவங்க செல்வாக்கோட விஜய் செல்வாக்கு சேர்த்து 10-12 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. அது புதிய கட்சியாக விஜய்க்கு லாபம். அதற்கப்புறமான அரசியலாக டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை இன்னைக்கு திமுக வந்து தொடர்ந்து சொல்றாங்க 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கூட ஒரு நம்பிக்கை வார்த்தையை 210 ஜெயிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஒருவேளை ஏதோ ஒரு 5 சீட்டு 10 சீட்டு முன்ன பின்ன வந்து பல கடும் போட்டியாக களம் உருவாகிடுச்சு. ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவைன்னா அன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி அவர்களுடைய செல்வாக்கு எப்படி மாறி இருக்கும்? அப்ப அவர்கள் அதையும் கணக்கு பார்ப்பாங்களா? முதல்ல சட்டமன்ற பிரதிநிதித்துவம் தானே முதல் இலக்கு. கோடீஸ்வரன் பேசும்போதே சொல்றாரு, தேர்தலுக்கு பின்பு அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க. 29 வரைக்கும் பேசுறாங்க. 29 கூட போல 26 தேர்தலுக்கு பின்பு அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த நேரத்துல அவர்கள் ஒரு மைய புள்ளியாக மாறணும்னு காலம் இருந்துச்சுன்னா நீங்க கணக்கு போடுறபடி நம்ம வந்து இல்ல, நீங்க கணக்கு போடுறபடி திமுகவும் அதிமுகவும் தலா 100 ஜெயிக்கும் அப்படி இல்ல. ஏதோ ஒரு கோணத்துல அரசியல் தானே கடைசி காலகட்டத்துல எல்லாமே பணத்துல இருந்து எல்லா விஷயங்களும் தானே தீர்மானிக்கும். இன்னைக்கு காலத்துல திமுக பல மடங்கு முன்னதான் நிக்கிறாங்க இன்னைக்குமே. அது வந்து அது முன்ன நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எதிர்கட்சிகள் ஓட்டுகள் தன்னா பின்னாடி சிதறுகிறது, தனித்தனியா பிளவுபட்டு நிக்கிறாங்க. அதனால திமுக முன்கை எடுத்து இன்றைக்கு முன் வரிசையில நிக்கிறாங்க. பட் இவர்களுக்கு ஒரு 12 சீட்டு அப்படிங்கறதே நீங்க இதுக்கு முன்பு 3வது அணியாக வந்த விஜயகாந்த் அவர்களால அவர் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சு. மக்கள் நல கூட்டணி ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. 12 ஜெயிப்பாங்க அப்படின்னாலே, ஒரு 10-12 வருவாங்கன்னாலே அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கிடும்ல. அடுத்து இவங்க வந்து ஒரு 12 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கிறது தமிழக அரசியலுக்கு ஒரு புதிதாக தானே இருக்கும். சோ அந்த வகையில அதை நம்ம பார்த்தோம்னா அது இவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்பது ஒரு பலம் தானே. சரி, நடந்த விஷயங்களை சொல்றது வேற, யூகங்களை சொல்றது வேற. கோட்டீஸ்வரன் தன் வியூகங்களை அருமையா சொன்னாரு, தம்பியும் அருமையா சொன்னாரு. நான் நடந்த விஷயத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை யூகத்துக்கு மக்கள் மத்தியில் விடுறேன். 2016ஆம் ஆண்டு அன்புமணி மாற்றம் முன்னேற்ற அன்புமணி 214 தொகுதியில் நின்னாரு. மக்கள் நல கூட்டணி 12 விழுக்காடு பலம் கொண்ட கட்சிகள் ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி அமைச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு நின்னாங்க. முடிவில் அன்புமணி 4.5 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு 5.5 விழுக்காடு பலம் ஒற்றை தலைமையா அவர் மிளிர்ந்தாரு. இவங்க 12 விழுக்காடு பலம் கொண்டவங்க 6 விழுக்காடு பலமா போயிட்டாங்க. அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு ஆர்கே நகர் வெற்றி வீரர் ரெட்டலையும் உதயசூரியன் குக்கர்ல வச்சு அவிச்சு பெரிய ஹீரோவா நின்னவர், 5.5 விழுக்காடு வாக்கெடுத்தவர், துரோகிகளை எந்த சமூகமும் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு எடப்பாடியை சொன்னவர், தேமுதிகவுக்கு 60 சீட்டு கொடுத்தாரு, இன்னொரு கட்சிகளுக்கெல்லாம் 60 சீட்டு கொடுத்தாரு. கமலஹாசன் மிகப்பெரிய நட்சத்திரம்,
அவர் வந்து சரத்குமாருக்கு 40 கொடுத்தாரு, கொஞ்சம் திருப்பி கூட கொடுத்துட்டாரு அவரு. இவங்கெல்லாம் சந்தர்ப்பாத கூட்டணி அமைச்சார். சீமான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். என்னால 214 போட முடியும், நான் சந்தர்ப்பாத கூட்டணி வைக்க மாட்டேன், நோட்டுக்கு சீட்டுக்கு நான் விலை போக மாட்டேன்னு 214 நின்னாரு. 7 விழுக்காடு எடுத்தாரு. இப்பவும் விஜய் சந்தர்ப்பாத கூட்டணியை பல நிரூபிக்காம செய்தாருன்னா சீமான் எமர்ஜ் ஆகி மக்கள் மத்தியில் இவன் தாண்டா சுத்த வீரன், உறுதியா நிற்கிறான், உண்மையா நிற்கிறான், சந்தர்ப்பாத கூட்டணி அமைக்கல, ஜாதிய கூட்டணி அமைக்கல, தெளிவா நிற்கான்னு அன்புமணி எமர்ஜான மாதிரி சீமான் 21 எமர்ஜான் மாதிரி 26 சீமான் எமர்ஜாவுக்கு வாய்ப்பு உண்டு. இது என்னோட ஒரு கருத்து தான், மற்றவங்க கருத்தை நான் மதிக்கிறேன். தரவுகளின் அடிப்படையில் என் கருத்தையும் பிரசன்ட் பண்றேன். மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. விஜயை கடந்து சுருக்கமா அதாவது இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வராங்க, அதெல்லாம் ஏத்துக்கிறாருன்னா இப்போ புதுசா வரவரே பண்றாருன்னா அவர் பர்செப்ஷன் ஏறும். அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் சிந்திச்சு அவங்களும் ஒருவேளை கூட்டணி அமைச்சாங்கன்னா அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்ற மாதிரி நாம் தமிழர் இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமா, இல்ல எல்லாமே வியூகத்துல பேசுறாங்க. இல்ல வாய்ப்பு இல்ல. எம்ஜிஆர் மலையாளி அவர் தனிச்சு போட்டு எம்ஜிஆர் அடிச்சிட்டாங்களே. எம்ஜிஆர் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களுக்கு அநீதி பண்ணாரு. ஜாதிவாரி கணக்கெடுத்தா மேனனுக்கு எண்ணிக்கை தெரிஞ்சிடும். எம்ஜிஆர் அடிச்சு விளையாடுறவரு ஏன் கூட்டணி போறாரு? திருமிகு லட்சுமி, திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன், திரு வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் தாவேகாவுக்கு போனா இவங்க செல்வாக்கு விஜய் செல்வாக்கு சேர்த்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு திரு கோட்டீஸ்வரன் சொன்னார். இது என்ன பெர்செப்ஷனை உருவாக்குதுன்னா, பலமான வேட்பாளர்கள் தாவேகாவில் இல்லை, இவங்கெல்லாம் போனா பலமான வேட்பாளர்கள் தாவேகாவுக்கு கிடைப்பாங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் விஜய்க்கு இருக்கா? இவங்க போனாலும் ஏன்னா கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்த போது டிடிவி தினகரனும் 2024 தினகரனும் சரி ஓ பன்னீர்செல்வமும் சரி பெரிய அளவில் வெற்றி பெறல. ஒருவேளை தாவேகாவுக்கு போனா மட்டும் இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிரும். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேறன்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இவங்க போனா மட்டும் வெற்றி கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து இதுவரைக்குமே நான் திரும்ப நான் சொல்றது என்னன்னா, விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னே நமக்கு தெரியாது. பன்னீர்செல்வத்துக்கு தேனி, போடி, கம்பம் இந்த பகுதியில் அவருக்கு வந்து பெரிய செல்வாக்கு இருக்கு. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகளில் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அது போல சவுத்தில் நிறைய இடங்கள்ல டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு இருக்குது, அந்த சமூக வாக்குகள் இருக்குது, இது எல்லாமே சரிதான். ஆனால் எல்லாமே விஜய்க்கு மாறிடும். இவங்க போனால் இவங்க எல்லாருமே ஜெயிச்சிடும். ஒரத்த நாடுல வைத்திலிங்கத்துக்கு செல்வாக்கு இருக்குது. அதே போல் பன்னீர்செல்வத்துக்கும் தினகரனுக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது. ஆனால் விஜயோட போனால் இவங்களை கட்டாயம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு கடந்த தேர்தலில் பன்னீர்செல்வமும் சரி ஒரத்த நாடு வைத்திலிங்கமும் சரி அவங்க வெற்றி பெற்றதுக்கு அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னமும் ஒரு விதத்துல அவங்க கை கொடுத்திருக்கும். ஆமா, அது கை கொடுத்திருக்கும். இப்ப வந்து அங்க ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா டிசமினேட் ஆயிருச்சு, இல்ல கம்ப்ளீட்டா அங்க செல்வாக்கே இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. விஜயோட போனா இவங்க அங்கதான் கட்டாயம் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனை அவருக்கு ஒருவேளை கோபிச்செட்டிப்பாளையத்துல கண்டெஸ்ட் பண்ணா திரும்பவும் அவர் தாவேகாவில இருந்து போட்டிட்டாருன்னா அவரே ஜெயிச்சிருவாரான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ விஜயோட போறதுனால இவங்க எல்லாம் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்ற கணக்குகளை வந்து எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய்க்கு 234 தொகுதியிலையும் இன்றைக்கு வரைக்கும் முழுமையா எல்லா இடத்துலயும் வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான். வேட்பாளர்கள் இல்லாதனால இவங்க எல்லாரும் வந்தா இவங்க எல்லாம் முகங்களாக இருக்க போகிறார்கள். அவர் வந்து என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சரியில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் சரியாக அரசியல் செய்யல, அவங்க எல்லாருமே ஊழல், திமுக ஊழல் முழுமையாக ஊழல்னு சொல்கிறார். ஆனா அதிமுகவை விஜய் என்ன சொல்றாரு, எம்ஜிஆருடைய புகழை மங்க வச்சுட்டாங்க, ஜெயலலிதாவுடைய புகழும் போயிடுச்சு, அதிமுக வந்து களத்துல இருக்கா இல்லையானே தெரியல. அப்ப அதுக்கு வந்து இவங்க எல்லாருமே காரணம் கிடையாதா? அப்படிப்பட்டவர்களை நீங்க கூட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? ஓகே சாமிநாதன், ஏடிஎம்கே செமிஃபைனல் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஏடிஎம்கேக்கு செல்வாக்கே இல்லை அப்படின்னு அந்த கட்சியின் ஆதவர்ஜனா பேசுறாரு. இப்போ செல்வாக்கே இல்லாத ஒரு கட்சியிலிருந்து ஒரு தலைவர் வராரு, ஒரு வேட்பாளர் வராரு அப்படின்னா அவரு செல்வாக்கும் நம்ம செல்வாக்கும் சேர்ந்தா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இல்ல சார், பொதுவா வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளர் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள், அந்த நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுறப்ப அதான் முதல் சுற்றுல ஒண்ணு குறிப்பிட்டேன் சார், மீண்டும் ஒரு முறை அதை சொல்றேன். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட டிடிவி தினகரன் அவர்கள் வெறும் 13,000 ஓட்டு வித்தியாசத்துலதான் தோல்வி அடைகிறார். அவர் அறுவடை செய்தது எல்லாமே அவருடைய சமூக வாக்குகள் தான் பெரும்பகுதியா. மாற்று சமூகத்தினர் அவர் ஓட்டு எடுத்தது ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் எடுத்திருப்பார். அப்ப அந்த மாதிரி நேரத்துல நீங்க விஜய்க்கு வந்து எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிற ஓட்டு இருக்கா இல்லையா என்பது 2வது பட்சம்.
ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு 15,000 ஓட்டு முதல் 10,000 ஓட்டுக்கு குறையாம வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் ரசிகர்களே அவ்வளவு பேர் இருக்காங்க சார். நான் தொடர்ச்சியா சொல்றதா சார், ஒரு சினிமா அந்த படம் இறங்குறப்பயே முதல் நாள் முதல் காட்சியே தமிழகம் முழுவதும் இத்தனை லட்சம் இளைஞர்கள், இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் பாக்குறாங்கன்னா அந்த இளைஞர்கள் அந்த சட்டமன்ற தொகுதியிலேயே ஓட்டு போட தானே செய்வாங்க. நீங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ, நீங்க ஒரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையோ அவர்களுக்கு கூட்டங்களுக்கு போய் போறது என்பது ஒரு நிலை. ஆனா விஜய பாக்குறதுங்கிறது 150 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பாக்குற இடத்துல எல்லாம் விஜய் அவர்கள் இருந்திருக்காரு இத்தனை நாளும் வரை. அவர் முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்கிறப்ப அந்த இளைஞர்கள் ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு. நான் சொல்றது அவர் எந்த தொகுதியிலையும் விஜய் தனிப்பட்ட வகையில ஜெயிக்கிற அளவுக்கான ஓட்டு சொல்லல. நட்சத்திர வேட்பாளர்களுடைய ஓட்டு ஒரு பக்கம், இளைஞர்களுடைய ஓட்டு, அந்த இளம் பெண்களுடைய ஓட்டு. சார் உண்மையிலே விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு பின்பு இன்னைக்கு பள்ளி குழந்தைகள்ல கூட எதுக்குன்னே தெரியாம தீய சக்தி திமுக பிள்ளைங்க வீட்டுல பாட்டு பாடுற மாதிரியான காட்சிகள்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை பாக்குறோம். அது எதுக்கு சொல்லுதுன்னே அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா விஜய் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. விஜயோட ரீல்ஸ் பாக்குறாங்க, சோசியல் மீடியால பாக்குறாங்க. அப்ப தேவையே இல்லாத ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு வெறுப்பை ஏதோ ஒன்றை விஜய் விதைத்திருக்கிறார். பல வீடுகள்ல இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய வீடுகளை விதைத்திருக்கிறார். சோ அது ஓரளவு ஒரு தொகுதிக்கு வெறும் 10,000 முதல் 15,000 இருந்தாலே இந்த மாதிரியான நட்சத்திர வேட்பாளர்கள் நீங்க மும்முனை போட்டி சார், களம் கூர்மையாக போகுதுல்ல. நம்ம இன்னுமே இருமுனை போட்டி திமுக அதிமுக தான் இருக்கும். திமுக அதிமுக தான் எல்லா தொகுதிகளிலும் 35% ஒரு தொகுதிக்கு வெற்றி வாய்ப்புக்கான தேவை இருக்கு இல்லையா? ஒரு தொகுதியில 35% அளவுக்கு தேவை இல்லையா வாக்கு சதவீதம்? நீங்க சொல்ற மும்முனை போட்டினா இல்ல நிச்சயமா தேவை. நான் சொல்றது மும்முனை போட்டி எல்லா தொகுதிகளிலும் இருக்காது. நான் குறிப்பிட்டது நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தாவேக்கால இருந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர் நிக்கிறாரு, செங்கோட்டையன் போன்றவர்கள் நிக்கிறாங்க, அல்லது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்கள் அந்த தொகுதிக்குள்ள நிக்கிறாங்கன்னா அது மும்முனை போட்டியா தானே மாறும். அவர்களுக்கு 45 ஆண்டுகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அந்த 45 ஆண்டுகள் அவர் செய்த பணிகள் இருக்கும். அது மும்முனை போட்டி. அது ஒருவேளை திமுக கூட சாதகமா இருக்கலாம். சரி, நான் கோட்டீஸ்வரன் சொன்னதையோட சேர்த்து அவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க தமிழ்நாடு முழுவதும் இருமுனை போட்டின்னு சொன்னீங்க. ஆனா பல முக்கியமான தொகுதிகளில் ஸ்டார் வேட்பாளர்கள் இருக்கிற தொகுதிகளில் சில நேரங்களில் அது இருமுனை போட்டியாகவும் திமுக தாவேக்காகவும் மாற வாய்ப்பு இருக்குன்னா அங்க ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸ் என்ன இருக்கு? சகோதரர் சுவாமிநாதன் சொல்றது கரெக்டு தான். அதாவது இப்போ விஜய் கட்சியில் ஒரு 6 நட்சத்திர வேட்பாளர், இல்லை நாளைக்கு ஒரு நடிகைக்கு சீட்டு கொடுக்குறாரு வச்சுக்குவோம், இல்லை அமமுகவில் ஒரு முக்கியஸ்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, இல்லை ஓபிஎஸோட மகன் ஒரு இடத்துல நிற்கிறாரு. ஆனால் ரவீந்திரநாத்தோ இல்லை பிரதீப் அவர்களோ ஸ்டார் கேண்டிடேட் தான். ஏன்னா முதலமைச்சரோட மகன் பையன் பசங்க. இன்னொன்று அரசியலில் ரவீந்திரநாத் இருக்கிறார், அவர் போய் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா ஸ்டார் தான். அப்போ அப்படி பார்க்கும்போது கூட நீங்கள் எப்படி கூட்டு கழிச்சு பார்த்தாலும் 20 பேர் தான் இது கூட்டணியாக அமைஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இப்போ பேசுகிறேன். அப்படி பார்த்தாலுமே 20-25 தான் ஸ்டார் இருக்காங்க அவங்க கட்சியில் அந்த கூட்டணியில். அப்போ 234 210 தொகுதி ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் சண்டை நடக்கும். மிச்சம் 25 தொகுதியில் தாவேக்காக்கும் முந்திர கட்சி நாங்கள் திமுகவா இருக்கும், இல்லை மேபி ஒரு சில இடத்துல அதிமுக முந்தலாம். இப்போ கொங்கு சைடில் இருக்கு, சேலம். இப்போ 2 பேருக்குமே ஆட்சி அமைக்க பலம் இல்லைன்னா இவங்க ரோல் ரொம்ப முக்கியமான, அதெல்லாம் ரெடியா இருப்பாங்க. அப்படி மாதிரினா அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இந்த பர்செப்ஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா, இந்த பர்செப்ஷன்ல 2 முக்கியமானவங்களும் நம்ம கடந்து போறோம். ஒன்னு சீமான் அவர்கள், ஒருவேளை அண்ணன் ரவீந்திரன் சாமி சார் ஒத்துக்க மாட்டாரு, அது அவர் முடிவு பண்ண போறாரு சீமான் வர்றதா வரலையா. அது வியூகத்துல தான் எடப்பாடி சீமான ஏத்துக்கலாம், அது எடப்பாடி முடிவு பண்ண போறாரு. அதான் இப்போ ஒருவேளை திடீர்னு எடப்பாடி முடிவு பண்ண போறாரு. இப்ப விஜயால வீணா போயிடுவோம், சீமான சீமா ஏத்துடுவோம் சொல்றான்னு இடைவேளை இல்ல இருங்க. அதாவது சீமான் அவர்களும் லாஸ்ட்ல முடிவு பண்ணலாம், இல்ல இபி, அதாவது எல்லாருமே போயிட்டாங்கப்பா. இப்போ விஜயோட கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது, அதை பார்த்துட்டு சீமான் அமைதியா இருக்க போறாரா, இல்ல அவர் முடிவு? இதுக்கெல்லாம் முன்னாடி அம்மையார் சசிகலா அவர்களை நிறைய நேரத்தில் நம்ம கடந்து போயிடுறோம். லாஸ்ட்டாக திடீர்னு சசிகலா அவர்களை கூப்பிட்டு இபிஎஸ் ஒரு 4 இடத்துல, மதுரை வாயில உங்களுக்கு ஆலப்பக்கம் ஜீவா இருக்காப்புல, திருத்தணியில் நரசிம்மன் இருக்காப்புல, இன்னும் ஒரு 2 இடம் நீங்கள் போடுங்கம்மா. சின்னம்மா உள்ளே வந்தோன்னா என்ன ஆகிடும்? ஓபிஎஸ்சி டிடிவி காலி, இபிஎஸ்க்கும் ஆப்ஷன் வரும் லாஸ்ட்ல. நீங்க சசிகலா அவர்களையும் கடந்து போக முடியாது. நீங்கெல்லாம் கார்டு எடுத்து வைக்கும் போது வைல்டு கார்டு என்ட்ரி, இந்த 2 என்ட்ரி. ஏன்னா இன்னைக்கு யூகமா பேசுறதுனால சொல்றேன். திடீர்னு பிக் பாஸ் வீட்ல கூப்பிட்டு விடுற மாதிரி லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு, தமிழ் மகன் ஹுசேனுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால அவைத்தலைவரா நீங்க ஒரு 3 மாசம் இருந்து. திரு ரவீந்திரன், திமுக எதிர்ப்பை திரு விஜய் கூர்மைப்படுத்துறார், அதிகப்படுத்துறார், குறிப்பா இளைஞர்கள்ட்டனா திமுக எதிர்ப்பு அதிகமா இருக்கிற இடத்துலயா ஓபிஎஸும் டிடிவியும் போய் சேருவாங்க? விஜயோட சேரதானே லாபம்னு பார்க்கலாம். இல்ல விஜய்க்கு கேண்டிடேட்டே இல்லைங்க. நான் தரவுகளோட தான் மீண்டும் சொல்றேன். 234 இடத்திலையும் விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதாட்டு பொதுச் செயலாளர் ஐயா புசி ஆனந்த் சொன்னாரு. நான் அன்னையிலிருந்து கேட்டுட்டு இருக்கேன். 35 இடத்துக்கு மேல எங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை, எங்க டீம்ல நாங்க எடுத்துட்டோம். நீங்க 234 ஒரு ஊடகத்திலேயோ, ஒரு காட்சி ஊடகத்திலேயோ, அச்சு ஊடகத்திலேயோ உங்க
போர்ட்டல்லே போட்டு அதை நீங்கள் ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டேன். இதுவரை கொடுக்க முடியல. காரணம் அவங்கள்ட்ட கேண்டிடேட் இல்லை. கமலஹாசன் அளவு 39 கேண்டிடேட் இல்லாதனால தான் மக்களவை தேர்தலில் அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணாமல் சிஏ எதிர்ப்புங்கிறதோட ஒதுங்குனாங்க. இதுதான் விஜய்க்கு நிலைமை. விஜய் இல்ல சார், கேண்டிடேட் பலமா இல்லைன்னா கூட திமுக எதிர்ப்பு அதிகமா இருந்தா அதை அறுவடை பண்ண முடியும் தானே நம்புவாங்க அவங்க. கேண்டிடேட் நிறுத்தணும் இல்ல. விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன் மண்குதிரன்னு தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு விழுக்காட்டில் இருந்த சீமான் எமர்ஜாய் போன மாதிரி சீமானுக்கு ஒரு அனுகூல சத்துருவா விஜய் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் 26 தேர்தல் முடிவு தான் விளக்கம். இன்னொன்னு, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சீமான் ஒரு விழுக்காடு ஓட்டுல தான் இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி சமூக நீதியை சூறையாடுறதும் தன்னுடைய எடப்பாடி தொகுதியில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வெற்றி பெறதுக்காக அநியாயமா அழிச்சாட்டியமா இடஒதுக்கீடு கொடுத்ததும் சீமான் எடப்பாடியால பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகளை வச்சு 8 விழுக்காடு வந்துட்டாரு. இப்பவும் பிராமணர் ஓட்டு இலவசம் இல்லைன்னு பாரதியாருக்கு பாரதனா கேட்கிறாரு. 6 பிராமணர்களை நிறுத்துறாரு. முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. ஏற்கனவே அவர் சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு தினகரனே சொல்லல, அவர் சொன்னாரு. மீண்டும் சொல்றேன், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். துணிஞ்சு 214 நிற்கிறது பெரிய துணிச்சலா மக்கள் பாப்பா. 26 தேர்தல் நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேச நிறைவு. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு